இந்த வீடியோ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு டீமால குவாலிஃபை ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டீம் ஃபைனலா குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதுவும் பெரிய டீம் அடிச்சு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுவும் இந்த டீம் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த டீம் தான் ஆப்போனட் தான் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது கப்பே அடிக்காத டீம் இந்த தடவை கப் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லப்பட்டிருந்தாலும் பிளே ஆஃப்ஸுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போக முடியாத சூழ்நிலையில எல்லாருமே சொன்னது ஆர்சிபி வெளியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த செகண்ட் ஹாஃப்ல பெரிய அவதாரம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எந்த டீம் வந்தாலும் நாங்கள் அடிச்சு டவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமையும், அதாவது கடைசி 7 மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னாலே வேற லெவலில் ஜெயிச்சு நீங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும் தான் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் எல்லாத்தையும் ஜெயிச்சு ஃபைனலா 4th டீமா வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆர்சிபி. அதுவும் சிஎஸ்கே கூட 10 ரன் வித்தியாசத்துல குவாலிஃபை ஆயிட்டாங்க 4th பிளேஸ். இது வந்து 2016 ஆர்சிபி டாப்ல இருந்து ஃபைனல் போய் தோத்து போறாங்க. அந்த வருஷம் எல்லாமே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். இந்த தடவை உமன்ஸ் ஐபிஎல் வந்துச்சு, போன தடவை மும்பை ஜெயிச்சாங்க, இந்த தடவை வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்க. மென்ஸ்ல ஆர்சிபி ஜெயிப்பாங்களா எல்லாருமே வந்து அவரோட எல்லாமே எதிர்பார்த்துருக்காங்க ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை குவாலிஃபைல டாப் சிச்சுவேஷன்ல அது கரண்ட் ஃபார்ம்ல போயிருக்காங்கல்ல, அதனால ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எலிமினேட்டர்னால எந்த டீம் போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. கடைசியில் யார் நல்லா விளையாண்டாலும் டீமுக்கு லக்கு தான் வேணும். லக்கு இருந்தால் தான் ஃபைனல் ஜெயிக்க முடியும், எந்த ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியும்.